Hi friends, welcome back to Mama's Bed. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வீடியோ, பெத்த வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ரொம்ப நாள் கனவு நிறைவேறிடுச்சு. என் கனவு எப்படி சொல்றதுன்னா, எல்லாத்துலயும் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். எக்ஸப்ட் ட்ரெயின்ல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில நான் டிராவல் பண்ணதே கிடையாது. பட் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில டிராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க 2 பேர் தான் இப்ப டிராவல் பண்றோம், பிள்ளைங்க இல்ல. நாங்க 4 பேர் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப பிள்ளைங்க இல்லாததுனால நாங்க 2 பேர் பண்றோம். ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் திரும்பி 4 பேர் டிராவல் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. பட் ஆண்டவர் இருக்காங்க, மாதா இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். வாங்க அப்பா அந்த வீடியோ பாத்துக்கலாம். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குது, எப்படி எல்லாம் போறோம், என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அண்ணா, பாய் அண்ணா. சேஃபா கூட்டிட்டு சேஃபா போயிட்டு வந்தோம் நாங்க. இந்த அண்ணா தான் 3 நாள் எங்க கூட இருந்தாரு. ஓகே பாய் அண்ணா. ஃபேமிலி எல்லாம் கேட்டேன்னு கண்டிப்பா சொல்லுங்க. கூப்பையில இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம். இதுதான் எங்களோட கூப்பை. எஸ், நாங்க கூட 4 பேர் இருக்கோம்னு நினைச்சேன். பட் நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். உள்ள போ, இப்படி உள்ள வந்துட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் லாக் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா இதையும் சேர்த்து லாக் பண்ணிக்கலாம். யாரும் வெளில இருந்து திறக்க முடியாது. ஓகேவா? அப்புறம் நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், இதையும் பிச்சு எடுத்துருவோம் போல் இருக்க கையோட. அதெல்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா? இதையும் போட்டாச்சு. இங்க மேல ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 அப்படின்ட்டு நம்ம ஏறி அப்படியே சைன்னு படுத்துடலாம். பயங்கரமா குளிர்து ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துருக்காங்க பாரு உனக்கு. ஓகே, குளிர்றதுக்கான தப்பிச்சிக்கினேன். இப்ப நாங்க இங்க வந்து தோசை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது மேலே, இது கீழே. அப்புறம் இங்க ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, ஒரு மிரர் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் கவர் வச்சிருக்காங்க, சார்ஜர் வச்சிருக்காங்க, வைஃபை இருக்கு இங்க. ஆனா ட்ரெயின் மூவிங்ல வைஃபை கிடையாது. அது தெரியல, வைஃபை இருக்கு, ஃப்ரீ வைஃபை. நீ போட்டியா இந்த வைஃபை கனெக்ட் பண்ணிட்டியா? நீ இல்லையே, நான் கனெக்ட் பண்ணல. அப்புறம் எப்படி வைஃபை வருது? எனக்கு வந்துருச்சு. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? அப்ப அப்படிதானே உள்ள போனாலும் வெளில தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா வைஃபை இருக்குது. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம். நல்லா தான் இருக்கு. நான் பார்த்தேன். நான் பார்க்கல. வா, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா நீட்டா இருக்குது. உள்ள போனோம்னா அப்படி ஜம்முன்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல் இதுல ஸ்மெல் வருது. ஆனா போக போக வருமானம் எனக்கு தெரியாது. நானும் போய் பாத்துட்டு வரேன். போய் பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி வால் பேப்பர் எல்லாம் ஒட்டி ஜிமிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தீஸ் ஆல் ஜிமிக்ஸ். ஆர்டினரியில அந்த மாதிரி எல்லாம் ஒட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா என்னவா இருந்தாலும் சரி, எங்கவா இருந்தாலும் சரி, நான் போவேன்டா, நான் வருவேன்டா, என்னை யாரும் கேட்க முடியாது கேள்வி, யாரும் என்ன தடுக்கவும் முடியாது. ஏன்னா அல்ப பதர்களே, நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உருவானேன். எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் அப்படின்னு இந்த காக்ரோச் சொல்லும். உண்மைதானே? 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்மளாம் முன்னாடி முன்னாடியே உருவான பூச்சி அது. அந்த பூச்சி யாருனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல். நான் பேபிமா, உனக்கு ஒரு அல்ப ஆசை. பாத்துட்டு வந்துட்டியா? பாத்துட்டு வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் நேரம் தான் செய்து இருந்தாலும் ட்ரெயின் அந்த ராத்தா வரல. ஒரு பழமொழியே இருக்குது தெரியுமா? சொல்லு சொல்லு. என்னதான் பெரிய நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது தட் இஸ் போல்ட். இது வந்து டபுள் த பர்பஸ். நீங்க மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம் இந்த பழமொழிய. என்னதான் பெரிய வெள்ளை மாளிகையாகவே இருந்தாலும் பாத்ரூம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரிதான். நீ என்னதான் 3000 ரூபாய் பர் ரெட் கொடுத்துட்டு இந்த கூப்பையில நான் டிராவல் பண்றேன் அப்படின்னாலும் பாத்ரூம் அப்படிதான் இருக்கும். ஓகே, புரியுதா? ஓகே ஓகே, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையில இருந்து பிள்ளைங்க எல்லாரும் 1 by 1 ரீச் ஆகுறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வந்துரும். எல்லாருமே அரைவில் ஆயிடுவோம். 4 பேருமே ஹாப்பியா இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஓகேவா? இப்ப வந்து நாளைக்கு தான் வருவோம். பாப்பா வந்து நாளைக்கு மார்னிங், ஏர்லி மார்னிங் ஃபிளைட் அவளுக்கு. சோ நாங்க வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துருவானா? வியாழக்கிழமை நாளைக்கு காலையில 10 மணிக்கா? ஓகே, நல்லது. ஏன்னா அன் டைம்ல வந்தா நம்ம தான் போய் பிக்கப் பண்ற மாதிரி இருக்கும். 10 மணினா லெஷரா போய் பிக்கப் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்ப ட்ரெயின் எப்போ மூவ் ஆகும்? மூவ் ஆன பிறகு தான் நம்ம சாப்பிடணுமா? நமக்கு என்னென்ன நான் வாங்கி வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் தோசை. தோசை நீத்து போறதுக்குள்ள சாப்பிட்டுலாமா? இன்னும் சிறிது நேரத்தில் நான் இந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்றேன். நான் கூட 4 பேர் வருவோம், எப்படா சேஞ்ச் பண்றதுன்னு யோசிச்சேன். ஏன்னா முடியாது நம்மளால பேண்ட்டை போட்டு தூங்குறதுக்கலாம். ஓகேங்களா? நானும் ட்ரெஸ் மாத்தணும் தான். ஃபர்ஸ்ட் அல்வா சாப்பிடுறியா? அல்வா அல்வா
அல்வா எல்லாம் எனக்கு வேணும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. அழகா வந்து நாங்க கேமரா வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கிடைச்சது. அப்புறம் வந்துட்டு இந்த ரோஸ் மில்க் எடுத்து இங்க வச்சிருவோம். அப்புறம் வந்து தோசைங்க, தோசை தள்ளி விட்டுறாத. ஓகே, தோசை வாங்கி வந்தாரு, தோசை சாப்பிடலாம். கேரளால இருந்து அல்வா வாங்கினோம். அல்வா, நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். வேற எதுவுமே ஷாப்பிங் பண்ண முடியல. ஷாப்பிங் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடைக்கல. கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை விரைச்சி போறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சுவோம். ஆமா, ஓகேவா? இதான் உனக்கு ஒரு தோசை, எனக்கு ஒரு தோசை. நல்லா இருக்கு. இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாதிரியே இருக்குல்ல இது. ஆமா, யார் துணையும் தயவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நாங்களே ஒரு ரீல்ஸ் இதை வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோ வரது முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க. அந்த பிங்க் ட்ரெஸ்ல எடுத்த ரீல்ஸ் ஃபுல்லா நாங்க யாரோட தயவு இல்லாம சொந்தமா ப்ளூ ட்ரெஸ் பிங்க் பைன் ஃபாரஸ்ட்ல எடுத்தது இத வச்சு தான் எடுத்தோம். ஆமா ஆமா ஆமா, நாங்க நிறைய ரீல்ஸ் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்களுக்கு வந்து தெரியல, கணக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை மதுரையில சாப்பாடு நல்லா இருக்கும். ஆனா சாப்பிட எங்களுக்கு கொடுத்து வைக்கல, எல்லாம் இந்த பக்கினால. சீரியஸாவே வருவோம், நோ ப்ராப்ளம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததெல்லாம் ப்ரோக்ராம் போடுறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆயிப்போம். நல்லா இருக்கு தோசை. மதுரையில நல்லா இருக்கும். டிஃபன் இல்லாம எக்ஸலண்டா இருக்கும். இன்னும் ஒன்று அதை ஆறி நீத்து போறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும். எப்படி வச்சு சாப்பிடுறதுன்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? கார சட்னி, தேங்காய் சட்னிங்க. பசங்களாம் நாளைக்கு காலையில தயவு செய்து கீழே சிந்தி இடத்தையே நார் அடிச்சு வைக்காத, புரியுதா? டிஷ்யூ வாங்கி வந்தியா? இல்ல, என்கிட்ட வைப்ஸ் இருக்கு. நீ தான் கீழே மேலே ஊத்தி சாப்பிடுவ. இடத்தையே கேவலப்படுத்தி வச்சு. கெட்டி சட்னி இதான்ப்பா நல்லா இருக்கும். கெட்டி சட்னி தான் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கெட்டி சட்னி சாப்பிட்டு. நம்ம ஊர்ல எல்லாம் தண்ணி சட்னி தான் கிடைக்குது. இல்ல, வாகமூன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் மொக்கதான். சீரியஸாவே வேலைக்கு ஆகாது. வாகமூன் எல்லாம் போறீங்கன்னா ஃபுட்டுக்கு தயாராகின்னு போங்க. ஆனா இது நல்லா இருந்தது. ஃபுட்டு தேக்கடி சூப்பரா இருந்தது. தடம் தெரியக்கூடாதுன்னு இப்ப என்ன பண்ண, ரூம் ஃபுல்லா ரோஸ் மில்க் ஊத்தி வச்சிருக்கேன். அங்க பாரு உன் சட்டை இதெல்லாம். ரோஸ் மில்க் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க சரி ஜிகிர்தண்டா கிடைக்கும்னு போய் தேடலான்னு பார்த்தேன். வேலைக்கு ஆகாது. ட்ரெயின் கிளம்புங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தாரு. சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் சார், நான் வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன் அப்படின்னாரு. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு. அப்புறம் எங்க உங்க வீட்டுக்காரமா அப்படின்னாங்க. பசங்களாம் வந்திருக்காங்களான்னாரு. வரல அப்படின்னு. நாங்க 2 பேர் தான் வந்தோம் அப்படின்னு. சரி சரி ஓகே, வேணாம் சார் வெளில இறங்காதீங்க அப்படின்னாரு. இல்ல ஜிகிர்தண்டா கிடைக்குமான்னு கேட்கலான்னு தேடலான்னு பார்த்தேன். மதுரையில இருந்துட்டு இத்தனை நாள் நீங்க ஜிகிர்தண்டா குடிக்கலையா அப்படின்னாரு. எங்களுக்கே இப்பதான் சார் ஞாபகம் வந்தது, நாங்க மதுரையில இல்ல. மதுரையில வந்து இறங்கி காலையிலேயே கிளம்பி நாங்க நேரா இதுக்கு போயிட்டோம், கேரளா போயிட்டோம். வாகமூன்லாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். இப்போ வரும்போதும் மறந்துட்டோம். இப்பதான் ஞாபகம் வந்தது. சரி ரோஸ் மில்க் வாங்கிட்டேன், ஜிகிர்தண்டா கடைக்கு தான் தேடலான்னு பார்த்தேன்னாரு. அப்படியே உள்ள ஓடி போயிடுங்க, ட்ரெயின் 2-3 நிமிஷத்துல எடுத்துருவாங்க அப்படின்னாரு. ஸோ அதனால வந்துட்டேன் நான். ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அட்டாச்மெண்ட் இல்ல போல் இருக்குது, வர முடியாது. அடுத்த ஸ்டேஷன்ல தான் இறங்கி மாறணும். ஸோ அது வேலைக்கு ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். நல்லா இருக்குது, கூப்பே ஜாலியா இருக்குது. நாங்க 2 பேர் தான் அப்படின்றதுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப பாரு சீட்டு பூரா ரோஸ் மில்க் ஊத்தி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், எப்படி தூங்குவேன்? போடு ட்ரெஸ்ஸ போடு. அந்த ரீல்ஸ்ல எல்லாம் வர மாதிரி புடிச்சு ஒண்ணு வச்சு தேய்க்கணும். இதுல அப்படியே ஒரே ஸ்டைல் தான், ஸ்டைல் மண்ண. சரி அந்த கவர் எடுத்து, கவர்ல என்ன இருக்குன்னு பாப்போம். ஆமா அந்த கவர்ல எடுத்து, கவர்ல ஏதோ இருக்கு. எல்லாம் ஃபுல்லா பிரஸ்ஸாக துவைச்சு கிழிச்சு எப்படி பிரஸ்ஸா வச்சுக்கிறாங்க, அழுக்கா இல்லாமல்ல. இந்த கவர் ஒண்ணு மேல வச்சுட்டாங்க. இதுக்குள்ள என்னென்னமோ இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு திறந்து காட்டு. என்னப்பா டவல்? ஓகேவா? 1 டவல், ஹேண்ட் டவல். 2 பெட் கவர், கீழ போட்டுக்கிறதுக்கு. ஓ இதுக்கு மேல போட்டுக்கிறதுக்கா? இதுக்கு மேல போட்டுக்கிறதுக்கா? ஆமா, இது கீழ போட்டு இப்ப நீ கீழ படுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ஸ்ல போடலாம். ஏன்ஸ்ல போடு, பட்டியாடு போடு. வருமோ வரலையோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னமா சொல்ற? நான் இது வரைக்கும் எனக்கு ட்ரெயின்ல போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் எங்க போனாலும் கார்ல போய்ப்பேன், இல்லைன்னா பிளைட்ல போவேன். கிறகம் நீ தான் எனக்கு ட்ரெயின்ல எடுத்துன்னு வந்துனுங்கிற. ஏன் ட்ரெயின்ல போறவங்கள மனுஷங்களா இல்லையா? இல்ல எவ்வளவு தூசி. ட்ரெயின் கூட பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் எனக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா
நம்ம நைட்டு பஸ் டிராவல் பண்ணும்போது நைட் பாத்ரூம் வந்ததுன்னா நிறுத்தவே மாட்டானுங்க. டே நித்துறா நித்துறா நித்துறான்னு நம்ம கெஞ்சி ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் நித்துறானுங்க. எரிச்சல் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நான் பெங்களூர்ல இருந்து வரும்போது கடைசியில நான் திட்டினேன். இப்ப நீ நான் வந்து கேட்டு 10 நிமிஷமா பாத்துனுக்குறேன், நீ பாட்டுன்னு ஓட்டு போனீங்கன்னா அர்த்தம் மரியாதையா நிறுத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல சார் அந்த மாதிரி தூசி பறக்குது சீக்கிரம் போடு, அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாது சார். நிறுத்த முடியாதுன்னா என்ன வண்டி, நாங்கன்னா பைபாஸ்ல வண்டியே ஓட்டாதவங்களா நாங்க, நிறுத்து நீ அப்படின்னு நிறுத்தணும். சோ நம்ம எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட போயிட்டு மல்லு கட்டிக்கின்னு பாத்ரூம் இருக்கிறதா போவேன், இல்லைன்னா வாழலாம். அதனாலதான் ட்ரெயின் கத்தினும் இருந்தேன், ட்ரெயின்லயே போடு அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் உண்டான தொல்லை தானே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் உண்டான தொல்லை இல்ல, உனக்கு உண்டான தொல்லை தான் அது. அழகா பாத்ரூம் வருது, மத்தவங்க எல்லாம் பாத்ரூம் வராது. மத்தவங்க எல்லாம் வந்து ரேரா தான் போவாங்க, நீ தான் மணிக்கணக்கா போவ சும்மா. குளூர்ல எல்லாம் நான் வந்து born and brought up நான் சென்னைப்பா. குழந்தையா தமிழ் போதே நான் சென்னையை தான் அப்படி உத்து பார்த்தேன். ஓகேவா, பியூர் சென்னை. நானு வெயில் அக்செப்ட் பண்ணுவேன், குளூர்லாம் அவ்வளவா அக்செப்ட் பண்ண மாட்டேன். நாங்க குளிர் பிரதேசத்துல நாங்க குளூர் தேடி, நாங்க குளிர் பிரதேசத்திலே பிறந்தவங்க. நாங்கதான் உனக்கு வரமாட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். நான் வெயில்ல இருந்துட்டு எனக்கு குளிர் பாரு, இதுவே குளிர்து. எத்தனை வாட்டி நான் இறங்கி போறேன்னு எனக்கே தெரியல. என்னவோ பண்ணு, நான் போய் தூங்குறேன். அதுக்குதான் எனக்கு கீழே குத்துறியாடான்னா நீ கேட்கவே இல்ல. நோ சாரி கைஸ். நான் இறங்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு மெரிச்சு இந்தா போடு போடு, அடுத்த பெட்ட போடு, மடிச்சு போடு, 2ஆ மடிச்சு போடு. என்னப்பா படுத்துக்கின என்னையே தொல்லை பண்ணிட்டு இருக்க, நான் எவ்வளவு படுத்துன்னு இருக்கேன். மேல பயங்கரமா குளிரும் போல் இருக்குதே, நடிக்கி தள்ளும். இது கொல்ட்டு இது பத்தாது, இந்த கொல்ட்டுலாம் நல்லாதான் இருக்குதா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீ அடக்க உடக்கமா உள்ள போய் பூந்துவீங்கன்னா நான் மட்டும் வெப்பறேன்னு ஏசிக்கு மூக்குலயும் மூஞ்சிலையும் அடிச்சுன்னு கிடக்கும். இல்லப்பா இங்க ஏதோ இது இருக்குப்பா, அதுல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? அது என்ன வால்யூம் போட்டுருக்குது? எலக்ட்ரிக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் ஏசி கம்மி பண்ண முடியுமான்னு கேளு. சம்மர்ல 23 டிகிரி to 25 டிகிரி செல்சியஸ், விண்டர்ல 19 to 21. For electrical related assistance, for any electrical related assistance na electrical related அப்படின்னா என்னன்னா, இந்த லைட் எரியல, இது வந்து பாக்ஸ் ஒர்க் ஆகல, ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னா தான். ஒர்க் ஆகிற ஏசியை நீ நோண்டு அப்படின்னா நோண்ட மாட்டாங்க, போய் வெயிட் பண்ண அப்படின்னுவாங்க. ஓடுதா சார் ஏசி நல்லா இருக்கா, சில்னஸ் சூப்பரா இருக்குங்க, அப்புறம் அதை என்ஜாய் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. இல்லைன்னா பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. The next day. மணி வந்து 4 காலாச்சு. வர வர இந்த டைம்ல நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஏஞ்சி அதை சொல்ல வர. ஓகே 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 ஓகே, வெளியில வந்ததுனால அது இது நம்ம வீட்டுல இருக்கும்போது பாப்பியா? வாய்ப்பே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மணி 4 மணிக்கு 3:45 செங்கல்பட்டுல நிக்க வேண்டியது 4:05 நின்னு இருக்கு. நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லேட்டா தான் போகும். உங்களுக்கு இன்னொரு half an hour, 4:30 மணிக்கு மேல தான் இறங்குவோம். கரெக்டா இருக்கும். மோனாவும் ஏர்போர்ட் வந்துட்டாலாம், அவளையும் போய் பிக்கப் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நாங்க இறங்கி வீட்டுக்கு போய் ஆசுவாசப்படுத்தி இப்படி திரும்புறதுக்குள்ள திருப்பி 6 மணி ஆயிடும். மோனாவை பிக்கப் பண்ண போடும், சரியா இருக்கும் கரெக்டா. என்னன்னா வீட்டு சாவி எடுக்காமே வந்து சேர்ந்துருக்கோம். நான் தான் தலைப்பாடா அடிச்சுக்கினேன் நானு, வீட்டு சாவி எடு 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 வச்சு வீட்டை பூட்டிட்டு வந்துச்சுங்க எல்லாம். எப்படா வீடு வந்து சேரும் இருக்குது. எதுல படுத்தாலும் முதுகு பயங்கரமா வலிக்குது. நமக்கு பில்லோ வந்து சரியில்லை, உடம்பு பெருசா இருக்கறனால பில்லோ வந்து நமக்கு ஷோல்டருக்கு செட் ஆகல. இறக்கமா இருக்கறனால தலை அங்க தலையா தெரியுது. உன் தலை இந்த தலகாணி நல்லாதான் இருக்குது. இந்த பிள்ளை நான் கேட்டா எந்த அப்படிதான் இருக்குது அப்படின்னு பாரு, எந்த எப்படி இருக்குதுன்ட்டு பாரு. அதேதான்ப்பா உன் தலகாணியாச்சும் பரவாயில்லப்பா, என் தலகாணி பாரு எல்லாம் ஒண்ணுதான். 2 தலகாணி படுத்திருந்தாதான் சரியா இருக்கும். ஆமா, நமக்குலாம் 2 தலகாணி வைக்கணும். இல்ல முத்துக்குலாம் வலிக்க ஆரம்பிச்சு தலகாணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி 2 தலகாணி வச்சு உர போட்டிருப்பேன் நல்லா. எனக்கு கொஞ்சம் தலை கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்ட்டு. இப்ப கழுத்து இங்க பிடிக்கிற மாதிரி இருந்தது, ஷோல்டர் பிடிக்குது. ஷோல்டர்ல முதுகுல பிடிக்குது. ஷோல்டர் கழுத்து வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் அரைவல் ஆகுது நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு ஆள் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் அடுத்தது நீங்க தான் வந்திருப்பீங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், அதுக்கப்புறம் தானே நீ வர. அடுத்தது மௌலி இன்னும் வரணும். மௌலி வந்து நாளைக்கு தான் வருவோம், இன்னைக்கு வர மாட்டோம். ஆமா ஆமா, மௌலி நாளைக்கு தான். தெரியலையா இன்னும், அதெல்லாம் கூப்பிடவே இல்லை அவன். ஒரு வழியா ஒரு ஆள் வந்தாச்சு, அடுத்த ஆள் வரும்போது உங்களுக்கு காட்டுறோம். அடுத்தது மௌலி வந்துட்டான். வாடா. என்னடா மூஞ்ச, என்னடா அப்படியே நிக்கிற? ஃபேன் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு. வந்துட்டான், மௌலியும் வந்துட்டான். எப்படா இருந்தது உன் ட்ரிப் எல்லாம்? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்டா. என்னப்பா அவன் என்ன தெரியுமா சொன்னா? சொல்டா சிம்பிளி வேஸ்ட் அப்படின்டா. அதான் இப்ப சொன்னா. ஓ சொல்டாடா. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட்ன்றானே. இத போட்டா வம்பாயிடும்டா அவனுக்கு. என்ன கேட்க போறாங்க? நான் ஒபினியன் சொல்றேன். அவன் ஒபினியன் சொல்றான். கதையா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்த வளர்ந்த பையன் நல்ல ஊர் தானே போய்கிறப்பறங்கடா. எங்கக்கா மூணார் மட்டும் தான் குளிருக்கா, வாகமூன்லாம் ஒரு கன்றாவே இல்ல தெரியுமா?